வணக்கம். பொன்னுசாமி, அரோமா ஃபவுண்டர். ஏபிடி பார்சல் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர்றது சஞ்சீவி மலையை அனுதானம் தூக்கிட்டு போகிறது, அந்த சீன் தான் ஞாபகத்துக்கு வரும். அது எப்போவுமே நான் சின்ன வயசில் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்து என்னோடய மைண்ட் செட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஏபிடி பார்சல் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் உண்டிப்பான ஒன்று. அதே மாதிரி அவர் எழுதின புக்கு நான் படிச்சுக்கிறேங்க ஒரு படிக்கும்போது. அப்போ அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் எங்கள் நோக்கம் இல்லை, நாங்கள் செய்யக்கூடிய தொழில் விவசாயிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் உதவிகரமாக இருக்கணும், அந்த மாதிரி தொழில் தான் பண்ணுவேன்னு சொன்னார். அது என்னுடைய மனசில் எப்பவுமே பதிஞ்சிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஏபிடி பார்சல் சர்வீஸ் கூட எங்களுடைய உறவு நீண்ட காலமாக இருக்குது. ஒரு 10-12 வருஷமாக தமிழ்நாடு அல்லது கேரளாவுக்கெல்லாம் எல்லா வகையான எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நாங்கள் ஏபிடி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏபிடி பார்சல் அப்படிங்கிறத இப்போ ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு மாற்ற போகிறாங்க. அது இப்போ சவுத் இந்தியா இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா போகும்போது அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏதோ கம்பெனியால் இருக்கிறத விட நம்ம கம்பெனி, நம்ம ஊர் கம்பெனி இருந்தால் நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நாங்கள் அந்த ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பான் இந்தியாங்கிறத ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவர் ரீச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பெஸ்ட் ஆஃப் லக், ஆல்வேஸ் தேங்க்ஸ்.